என் தங்கமே, வராகி அம்மன் உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு மென்மையான ஒளியை விதைத்து இருக்கிறார். அந்த ஒளி ஒரு சாதாரண ஒளி அல்ல. அது நம்பிக்கையின் ஒளி. நீ பல நாட்களாக உன் உள்ளத்தில் சுமந்து வந்த சந்தேகங்களையும் பயங்களையும் மெதுவாக கரைத்து விடும் அருள் நிறைந்த ஒளி. வாழ்க்கை சில நேரங்களில் மிகவும் கடினமாக தோன்றும். நாம் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் தடைபடுவது போல தோன்றும். மனதில் இருந்த கனவுகள் தூரத்தில் சென்று கொண்டிருக்கின்றன என்று தோன்றும். ஆனால் அந்த நேரங்களில் கூட தெய்வ சக்திகள் அமைதியாக நம் வாழ்க்கையின் பாதையை சீரமைத்து கொண்டிருக்கும். நீ உன் வாழ்க்கையில் எதிர்கொண்ட சோதனைகள் எல்லாம் வீணாக நடந்தவை அல்ல. அவை உன் உள்ளத்தில் இருக்கும் வலிமையை எழுப்புவதற்காக வந்தவை. ஒரு விதை மண்ணுக்குள் புதையும்போது அது இருளை அனுபவிக்கிறது. அந்த இருள் தான் அதன் வளர்ச்சிக்கு காரணமாகிறது. அதுபோல நீ கடந்த காலத்தில் அனுபவித்த கஷ்டங்கள் உன் உள்ளத்தில் ஒரு புதிய சக்தியை உருவாக்கி இருக்கின்றன. அந்த சக்தி தான் இப்போது மெதுவாக வெளிப்பட போகிறது. வராகி அம்மன் கருணையின் சக்தி மிக ஆழமானது. அவள் ஒரு தாயின் பாதுகாப்பை போல உன்னை கவனித்து கொண்டிருக்கிறார். நீ மனதில் உண்மையான நம்பிக்கையுடன் அவளை நினைக்கும் போது அந்த நினைவே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஏனெனில் உண்மையான பக்தி மனிதனின் உள்ளத்தில் ஒரு புதிய தைரியத்தை உருவாக்கும். அந்த தைரியம் தான் வாழ்க்கையின் சிரமங்களை கடக்க உதவும். நீ கடந்த காலத்தில் பல தடைகளை பார்த்திருக்கலாம். சில நேரங்களில் மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன் நல்ல மனதை மதிக்காமல் நடந்திருக்கலாம். அந்த அனுபவங்கள் உன் மனதில் ஒரு காயத்தை விட்டிருக்கலாம். ஆனால் அந்த காயம் கூட ஒரு பாடமாக மாறி இருக்கிறது. அது உன்னை மேலும் விழிப்புடன் வாழ கற்றுக் கொடுத்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் இப்போது தொடங்க போகும் மாற்றம் மிகவும் அமைதியாக வரும். முதலில் உன் மனதில் ஒரு அமைதி தோன்றும். முன்பு இருந்த பதட்டம் மெதுவாக குறையும். நீ உன் வாழ்க்கையை பற்றி அதிகமாக கவலைப்பட வேண்டாம் என்று உன் உள்ளம் சொல்லும். அந்த அமைதி தான் தெய்வ அருளின் முதல் அடையாளம். அதன் பின்னர் உன் வாழ்க்கையில் சில நல்ல வாய்ப்புகள் தோன்ற ஆரம்பிக்கும். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கலாம். நீ நினைக்காத மனிதர்கள் உன்னிடம் உதவி செய்ய வரலாம். சில காலமாக நின்று போயிருந்த விஷயங்கள் திடீரென்று நகர ஆரம்பிக்கலாம். இது எல்லாம் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் போல தோன்றலாம். ஆனால் அந்த மாற்றங்கள் தான் பெரிய வெற்றியின் ஆரம்பமாக இருக்கும். வராகி அம்மன் உன் மனதில் விதைத்த நம்பிக்கை விதை மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த விதை வளரும்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய தைரியம் உருவாகும். நீ முன்பு பயந்த விஷயங்களை இப்போது அமைதியாக எதிர்கொள்வாய். உன் உள்ளத்தில் ஒரு உறுதி தோன்றும். நான் முடியும் என்ற உணர்வு உன் மனதில் வேரூன்றும். நீ ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். இந்த உலகத்தில் எந்த மனிதனும் காரணம் இல்லாமல் துன்பத்தை அனுபவிக்கவில்லை. அந்த அனுபவங்கள் நம்மை ஒரு பெரிய நிலைக்கு அழைத்து செல்லும் பாதையாக இருக்கும். நீ இப்போது அந்த பாதையின் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறாய். இந்த கட்டத்தை கடந்து சென்றால் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சம் தோன்றும். உன் உள்ளத்தில் இருக்கும் நல்ல மனம் உன் மிகப்பெரிய செல்வம். அந்த நல்ல மனம் தான் தெய்வ அருளை ஈர்க்கும். நீ யாருக்காவது உதவியிருந்தால் அந்த உதவி ஒரு நாள் உன்னிடம் திரும்பி வரும். நீ யாருக்காவது நல்ல வார்த்தை சொன்னிருந்தால் அந்த வார்த்தையின் சக்தி உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். வராகி அம்மன் உன் பாதையை கவனித்து கொண்டு இருக்கிறார். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவள் அருளால் பாதுகாக்கப்படுகிறது. சில நேரங்களில் நாம் அந்த பாதுகாப்பை கவனிக்காமல் போகலாம். ஆனால் பின்னர் நினைத்தால் நம்மை காப்பாற்றிய பல தருணங்கள் நினைவுக்கு வரும். அந்த தருணங்கள் எல்லாம் தெய்வ அருளின் சின்னங்கள். இப்போது உன் வாழ்க்கையில் வரும் நல்ல காலம் உன் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நிம்மதி மெதுவாக உன் வாழ்க்கையில் நுழையும். உன் சிந்தனைகள் தெளிவாக மாறும். உன் முடிவுகள் சரியான திசையில் செல்ல ஆரம்பிக்கும். நீ உன்னை குறைத்து எண்ண வேண்டாம். உன் உள்ளத்தில் இருக்கும் திறமை மிகப்பெரியது. சில நேரங்களில் உலகம் அதை காணாமல் போகலாம். ஆனால் அந்த திறமை மறைந்து போகவில்லை. சரியான நேரத்தில் அது வெளிப்படும்.
அந்த நேரத்தில் நீ உன் வாழ்க்கையை ஒரு புதிய உயரத்தில் காண்பாய். வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் சில நேரம் சோதனை வரும், சில நேரம் ஆசீர்வாதம் வரும். ஆனால் அந்த இரண்டு அனுபவங்களும் சேர்ந்து தான் மனிதனை முழுமையானவராக மாற்றும். நீ இப்போது அந்த மாற்றத்தின் நடுவில் நிற்கிறாய். அந்த மாற்றம் உன்னை மேலும் வலிமையானவராக மாற்றப் போகிறது. உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். உன் உள்ளத்தில் நம்பிக்கையை வளர்த்துக்கொள். வராகி அம்மன் மீது கொண்டுள்ள உன் பக்தி உன் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போல இருக்கும். அந்த நம்பிக்கை உன்னை தவறான பாதைகளில் இருந்து காக்கும். ஒவ்வொரு காலையும் நீ எழும்போது உன் உள்ளத்தில் ஒரு சிறிய நன்றி உணர்வை வளர்த்துக்கொள். இன்று என்ன நல்லது நடக்கப் போகிறது என்று மனதில் நினை. அந்த நல்ல எண்ணம் உன் நாளை அழகாக மாற்றும். நம்பிக்கை கொண்ட மனம் தான் தெய்வ அருளை அதிகமாக ஈர்க்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி மெதுவாக பரவி வருகிறது. அந்த ஒளி உன் மனதை அமைதியால் நிரப்பும். உன் பாதையில் இருந்த தடைகள் மெதுவாக விலகும். உன் முயற்சிகள் நல்ல பலன் தர ஆரம்பிக்கும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வராகி அம்மன் அருள் உன்னுடன் இருக்கும். அந்த அருள் உன்னை பாதுகாக்கும். அந்த அருள் உன் முயற்சிகளுக்கு வெற்றியை அளிக்கும். அந்த அருள் உன் வாழ்க்கையை ஒரு புதிய மகிழ்ச்சியின் பாதைக்கு அழைத்து செல்லும். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையின் பாதை தெய்வ அருளால் வழிநடத்தப்படுகிறது. அந்த பாதையில் நடக்கும் போது உன் உள்ளம் மெதுவாக நிம்மதியை உணரும். அந்த நிம்மதி தான் உண்மையான செல்வம். உன் இதயத்தில் விதைக்கப்பட்ட நம்பிக்கை விதை விரைவில் ஒரு பெரிய மரமாக வளரப் போகிறது. அந்த மரம் உன் வாழ்க்கைக்கு நிழலும் பாதுகாப்பும் தரும். அந்த நிழலில் நீ அமைதியாக நிற்கும் நாள் தூரத்தில் இல்லை. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை நம்பு. அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையின் வழிகாட்டி. வராகி அம்மன் அருள் உன் பாதையில் எப்போதும் துணையாக இருக்கும். அந்த அருள் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாலும் வெற்றியாலும் நிரப்பப் போகிறது. என் தங்கமே, நீ இப்போது அமைதியாக உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை உன் உள்ளத்தால் கேட்கிற அந்த தருணம் மிகவும் அர்த்தமுள்ள தருணம். மனிதன் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு மென்மையான தொடுதல் போதும். அந்த தொடுதல் மனதை எழுப்பும். அந்த எழுச்சி தான் புதிய பயணத்தின் தொடக்கம் ஆகும். வராகி அம்மன் அருள் அப்படிப்பட்ட ஒரு மென்மையான சக்தி. அது சத்தமாக வராது. அது அமைதியாக நம்முள் புகுந்து நம்மை மாற்ற ஆரம்பிக்கும். நீ கடந்த காலத்தில் சந்தித்த அனுபவங்கள் உன் உள்ளத்தை பலமுறை சோர்வடைய வைத்திருக்கலாம். சில நேரங்களில் முயற்சி செய்தும் பலன் இல்லாதது போல தோன்றியிருக்கலாம். சில மனிதர்கள் சொன்ன வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அந்த எல்லா அனுபவங்களும் உன்னை உடைக்க வரவில்லை. அவை உன்னை விழிப்புடன் நிற்க கற்றுக் கொடுக்க வந்தவை. ஒரு மரம் உயரமாக வளர வேண்டும் என்றால் அதன் வேர் மண்ணுக்குள் ஆழமாக சென்று பிடிக்க வேண்டும். அதுபோல் உன் வாழ்க்கையின் வேர் இந்த அனுபவங்களின் மூலம் வலிமை பெற்றிருக்கிறது. வராகி அம்மன் தாயின் அருள் ஒரு பாதுகாப்பு போல உன்னை சுற்றி இருக்கிறது. அந்த அருளை உணர்வதற்கு பெரிய சடங்குகள் தேவையில்லை. ஒரு நேர்மையான மனம் போதும். ஒரு உண்மையான நம்பிக்கை போதும். நீ மனதளவில் அவளை நினைக்கும் அந்த நிமிடமே உன் உள்ளத்தில் ஒரு அமைதி தோன்றும். அந்த அமைதி தான் அருளின் அடையாளம். சில நேரங்களில் நாம் தேடி ஓடுகிற விஷயங்கள் நம்மிடம் இருந்து தூரமாக இருப்பது போல தோன்றும். ஆனால் உண்மையில் அவை நம்மை நோக்கி மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கும். நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். வாழ்க்கையின் சில பரிசுகள் தாமதமாக வரலாம். ஆனால் அவை வரும்போது அதன் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நுழைய தயாராக இருக்கின்றன. உன் உள்ளத்தில் இருக்கும் நல்ல எண்ணங்கள் வீணாக போகவில்லை. நீ யாரையும் காயப்படுத்தாமல் வாழ முயற்சி செய்த அந்த மனம் மிகவும் புனிதமானது. அந்த மனதிலிருந்து எழும் ஆசைகள் ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறும். தெய்வ சக்திகள் நல்ல மனங்களை ஒருபோதும் மறக்காது. இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய சுழற்சி தொடங்கிக் கொண்டிருக்கிறது. முன்பு இருந்த இருள் மெதுவாக விலகுகிறது. அந்த இடத்தை ஒளி நிரப்ப ஆரம்பிக்கிறது. அந்த ஒளி உன் சிந்தனைகளில் தெரியும். உன் பேச்சில் தெரியும்.
உன் முகத்தில் ஒரு அமைதியான சிரிப்பு தோன்றும். அது வெறும் சிரிப்பு அல்ல, அது உள்ளத்தின் நிம்மதி. நீ உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனியான நேரம் இருக்கிறது. சிலர் விரைவாக வெற்றி அடைவார்கள், சிலருக்கு அது தாமதமாக வரும். ஆனால் தாமதமாக வந்த வெற்றி பலமுறை நிலையானதாக இருக்கும். அது ஆழமான புரிதலுடன் வரும். நீ அந்த வகையான பயணத்தில் இருக்கிறாய். வராகி அம்மன் உன் மனதில் விதைத்த நம்பிக்கை விதை இப்போது மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சியை நீ சில நேரங்களில் உணருவாய். முன்பு உன்னை கவலைப்படுத்திய விஷயங்கள் இப்போது அதே அளவு தாக்கம் செய்யாது. நீ அமைதியாக சிந்திக்க ஆரம்பிப்பாய். அந்த அமைதி தான் உள்ளத்தின் வலிமை. உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம். அந்த நேரத்தில் அது நமக்கு இழப்பு போல தோன்றும். ஆனால் பின்னர் தெரியும், அந்த கதவு மூடப்பட்டது நல்லதற்காக என்று. ஏனெனில் அந்த கதவு திறந்திருந்தால் நாம் தவறான பாதையில் சென்றிருப்போம். தெய்வ அருள் சில நேரங்களில் நம்மை காக்க அந்த கதவுகளை மூடிவிடும். இப்போது உனக்கு திறக்கப் போகும் கதவுகள் மிகவும் அர்த்தமுள்ளவை. அந்த வாய்ப்புகள் உன் முயற்சிகளுடன் இணையும். நீ உன் மனதை உறுதியாக வைத்து கொண்டால் அந்த வாய்ப்புகள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நீ முன்னால் செல்லும் பாதை தெளிவாக மாறும். ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். நம்பிக்கை என்பது வெறும் எண்ணம் அல்ல, அது ஒரு சக்தி. அந்த சக்தி மனிதனை எழுப்பும். ஒரு நம்பிக்கையுடன் எடுத்த ஒரு சிறிய அடி கூட வாழ்க்கையை மாற்றும். நீ உன் உள்ளத்தில் அந்த நம்பிக்கையை பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும். நீ உன்னை குறைத்து நினைத்த காலங்கள் முடிவடைகின்றன. உன் மதிப்பை நீயே அறிந்து கொள்ளும் நேரம் வருகிறது. உன் உள்ளத்தில் இருக்கும் திறமைகள் வெளிப்படும் நேரம் வருகிறது. அந்த நேரத்தில் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும்போது அந்த எல்லா சோதனைகளும் ஒரு பயிற்சி போல இருந்தது என்று உணர்வாய். வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி வெளியில் கிடைப்பதில்லை, அது உள்ளத்தில் உருவாகும். மனம் அமைதியாக இருந்தால் சாதாரண விஷயங்களிலும் மகிழ்ச்சி காண முடியும். அந்த மன அமைதியை தான் வராகி அம்மன் உனக்கு அளிக்கிறார். அந்த அமைதி உன் வாழ்க்கையின் அடித்தளமாக மாறும். நீ உன் இதயத்தில் நன்றி உணர்வை வளர்த்துக்கொள். ஏற்கனவே உன் வாழ்க்கையில் வந்த சிறிய நல்ல தருணங்களுக்கு கூட நன்றி சொல். அந்த நன்றி உணர்வு இன்னும் பெரிய அருளை உன் வாழ்க்கைக்கு அழைத்து வரும். நன்றி சொல்லும் மனம் தெய்வ அருளை எளிதாக ஈர்க்கும். இப்போது நீ ஒரு மாற்றத்தின் நிழலில் நிற்கிறாய். அந்த மாற்றம் மெதுவாக உன் வாழ்க்கையை ஒளி நிறைந்த பாதைக்கு அழைத்து செல்லப் போகிறது. அந்த பாதையில் பயம் குறையும், நம்பிக்கை அதிகரிக்கும், உன் மனம் சுதந்திரமாக உணரும். என் தங்கமே, நீ உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளியை மறக்காதே. அந்த ஒளி தான் உன் வழிகாட்டி. அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான சக்தி. வராகி அம்மன் அருள் அந்த ஒளியை பாதுகாக்கிறது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அர்த்தமுள்ளதாக மாறும். உன் முயற்சிகள் வீணாக போகாது. உன் வாழ்க்கை மெதுவாக ஒரு புதிய உயரத்தை நோக்கி நகரும். அந்த உயரம் உன் உள்ளத்தை பெருமையால் நிரப்பும். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் பாதையில் அருள் இருக்கிறது, உன் உள்ளத்தில் நம்பிக்கை இருக்கிறது. அந்த இரண்டு சக்திகள் சேரும்போது எந்த தடையும் நீண்ட நேரம் நிலைக்க முடியாது. உன் வாழ்க்கை ஒரு அழகான கதை போல விரிவடைகிறது. அந்த கதையின் அடுத்த அத்தியாயம் மகிழ்ச்சியால் நிரம்பியதாக இருக்கும். அந்த அத்தியாயத்தில் உன் முகத்தில் ஒரு உண்மையான சிரிப்பு இருக்கும். உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான அமைதி இருக்கும். என் தங்கமே, உன் இதயத்தில் விதைக்கப்பட்ட நம்பிக்கை விதை விரைவில் ஒரு பெரிய மரமாக மாறும். அந்த மரத்தின் நிழலில் நீ அமைதியாக நிற்பாய். அந்த நிழல் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். அந்த நிழலில் உன் கனவுகள் மெதுவாக நிஜமாக மாறும். வராகி அம்மன் அருள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் வழிநடத்தட்டும். அந்த அருள் உன் மனதை உறுதியுடன் நிரப்பட்டும். அந்த அருள் உன் பாதையில் வெற்றியை மலரச் செய்யட்டும். உன் வாழ்க்கை ஒளி நிறைந்த பயணமாக தொடர்ந்து மலரட்டும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் ஒரு பிரார்த்தனை போல ஆகிறது. அந்த எண்ணங்கள் வெறும் காற்றில் கலந்துவிடவில்லை,
அவை பிரபஞ்சத்தின் அமைதியான சக்திகளோடு இணைந்து உன் வாழ்க்கையின் பாதையை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கின்றன. சில நேரங்களில் நாம் இந்த மாற்றத்தை உடனே காண முடியாது. ஆனால் ஒரு விதை மண்ணில் விதைக்கப்பட்டபோது அது உடனே மரமாக மாறுவதில்லை. அது அமைதியாக உள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுபோல் உன் வாழ்க்கையிலும் ஒரு அமைதியான வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நீ பல நேரங்களில் மனதில் ஒரு கேள்வியுடன் இருந்திருக்கலாம். ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை வருகிறது என்று. ஆனால் அந்த சோதனைகள் உன்னை தளரச் செய்யவில்லை. அவை உன்னை ஆழமாக சிந்திக்க வைத்திருக்கின்றன. வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள உதவியிருக்கின்றன. ஒரு மனிதன் சோதனைகளை சந்திக்கும் போது தான் அவனுள் இருக்கும் உண்மையான வலிமை வெளிப்படும். அந்த வலிமை தான் உன் வாழ்க்கையின் புதிய துவக்கத்திற்கு அடிப்படை. வராகி அம்மன் அருள் உன் வாழ்க்கையை மெதுவாக சுற்றி இருக்கிறது. அது ஒரு மென்மையான பாதுகாப்பு போல உன்னை காத்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் நீ அந்த அருளை உணராமல் இருக்கலாம். ஆனால் ஒரு ஆபத்து அருகில் வந்தபோது அது தானாக விலகி போன தருணங்களை நினைத்து பார்த்தால் உனக்கு புரியும். அந்த தருணங்களில் தெய்வ சக்தி உன்னை காப்பாற்றி இருக்கிறது. உன் இதயத்தில் நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் உன் மிகப்பெரிய செல்வம். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த மனிதனும் மீண்டும் எழுந்து நிற்க முடியும். ஆனால் நம்பிக்கையை இழந்த மனிதன் மட்டும் தன்னையே இழந்து விடுவான். நீ அந்த நம்பிக்கையை பாதுகாத்து வைத்திருக்கிறாய். அதனால் தான் உன் வாழ்க்கையில் புதிய ஒளி விரைவில் தோன்றப் போகிறது. நீ உன் உள்ளத்தில் ஒரு அமைதியை வளர்த்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். உலகம் எவ்வளவு சத்தமாக இருந்தாலும் மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை தெளிவாக தெரியும். அந்த அமைதி உன் முடிவுகளை சரியான பாதையில் கொண்டு செல்லும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் அர்த்தமுள்ளதாக மாறும். சில நேரங்களில் மனிதர்கள் நம்மை தவறாக புரிந்து கொள்வார்கள். நம்முடைய நல்ல மனதை கூட பலவீனம் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் நல்ல மனம் ஒரு பலவீனம் அல்ல. அது ஒரு பெரிய சக்தி. அந்த சக்தி தான் தெய்வ அருளை ஈர்க்கும். நீ அந்த நல்ல மனதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது உன் வாழ்க்கையின் அழகான பகுதி. வராகி அம்மன் உன் மனதில் விதைத்த நம்பிக்கை மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை வளரும்போது உன் பயங்கள் குறையும். முன்பு உன்னை பதட்டப்படுத்திய விஷயங்கள் இப்போது உன்னை அதிகமாக பாதிக்காது. நீ அமைதியாக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாய். அந்த மாற்றம் தான் உன் வாழ்க்கையின் உண்மையான முன்னேற்றம். உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம். அந்த நேரத்தில் அது உனக்கு வேதனையாக இருந்திருக்கலாம். ஆனால் பின்னர் தெரியும் அந்த கதவு மூடப்பட்டது நல்லதற்காக என்று. ஏனெனில் சில பாதைகள் நமக்கு பொருத்தமானவை அல்ல. அந்த பாதைகளில் செல்லாமல் தடுக்க தெய்வ அருள் சில நேரங்களில் அந்த வாய்ப்புகளை விலக்கிவிடும். இப்போது உன் வாழ்க்கையில் திறக்கப் போகும் வாய்ப்புகள் உன் மனதுக்கு பொருத்தமானவை. அவை உன் உள்ளத்தின் அமைதியுடன் இணையும். அந்த வாய்ப்புகள் உன் வாழ்க்கையை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லும். நீ முன்பு கனவு கண்ட சில விஷயங்கள் நிஜமாக மாறும் அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்கும். நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனியான நேரம் இருக்கிறது. சிலர் விரைவாக வளர்ச்சி அடைவார்கள். சிலருக்கு அது மெதுவாக வரும். ஆனால் மெதுவாக வரும் வளர்ச்சி பலமுறை நிலையானதாக இருக்கும். அது ஆழமான வேருடன் இருக்கும். உன் உள்ளத்தில் இருக்கும் திறமைகளை நீ மறந்து விடக்கூடாது. சில நேரங்களில் சூழ்நிலைகள் அந்த திறமைகளை மறைத்து விடும். ஆனால் அவை அழிந்து போகவில்லை. சரியான நேரத்தில் அவை வெளிப்படும். அந்த நேரத்தில் நீ உன் வாழ்க்கையை ஒரு புதிய ஒளியில் காண்பாய். வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் சில நேரங்களில் இருள் இருக்கும். சில நேரங்களில் ஒளி இருக்கும். ஆனால் அந்த இருள் கூட ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும். அந்த ஒளி நம்மை முன்னேற்றும். இரண்டையும் அனுபவித்த மனிதன் தான் முழுமையான புரிதலுடன் வாழ முடியும். நீ உன் மனதில் நன்றி உணர்வை வளர்த்துக்கொள். இன்று வரை உன் வாழ்க்கையில் வந்த நல்ல விஷயங்களை நினைத்து நன்றி சொல். அந்த நன்றி உணர்வு உன் உள்ளத்தை மென்மையாக்கும். அந்த மென்மையான மனம் தெய்வ அருளை எளிதாக ஈர்க்கும். இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அமைதி பரவ ஆரம்பித்திருக்கிறது.
அந்த அமைதி உன் சிந்தனைகளில் தெரியும், உன் வார்த்தைகளில் தெரியும், உன் நடையில் கூட அந்த அமைதி வெளிப்படும். அது உன் உள்ளத்தின் மாற்றத்தின் அறிகுறி. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை ஒரு அழகான பயணமாக பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். கடந்த காலத்தில் நடந்தவற்றை நினைத்து வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அனுபவங்கள் எல்லாம் உன்னை இன்று இருக்கும் நிலைக்கு கொண்டு வந்தவை. அவை இல்லையெனில் இன்று உன் உள்ளத்தில் இருக்கும் புரிதல் உருவாகியிருக்காது. வராகி அம்மன் அருள் உன் பாதையில் ஒளி போல் இருக்கிறது. அந்த ஒளி உன்னை சரியான திசையில் வழிநடத்தும். நீ அந்த ஒளியை நம்பி முன்னேற வேண்டும். அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் அழகாக மாற்றும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் ஒரு விதை போல. அந்த விதை ஒரு நாள் மரமாக மாறும். அந்த மரம் உனக்கு நிழலும் பாதுகாப்பும் தரும். அந்த நிழலில் நீ அமைதியாக நிற்பாய். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மெதுவாக பெருகப் போகிறது. நீ முன்பு எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் வரும். உன் மனதில் இருந்த சுமை குறையும். நீ சிரிக்கும் தருணங்கள் அதிகரிக்கும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளியை பாதுகாத்து கொள். அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வழிகாட்டி. வராகி அம்மன் அருள் அந்த ஒளியை மேலும் பிரகாசமாக்கும். உன் பாதையில் இருக்கும் தடைகள் மெதுவாக விலகும். உன் முயற்சிகள் நல்ல பலன் தர ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கை ஒரு புதிய நிலைக்கு உயர ஆரம்பிக்கும். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் உள்ளத்தில் நம்பிக்கை இருக்கிறது. உன் வாழ்க்கையில் தெய்வ அருள் இருக்கிறது. அந்த இரண்டு சக்திகள் சேரும்போது எந்த இருளும் நீண்ட நேரம் நிலைக்க முடியாது. உன் வாழ்க்கை ஒளி நிறைந்த ஒரு பாதையில் முன்னேறுகிறது. அந்த பாதையில் அமைதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், நிறைவு இருக்கும். அந்த பயணத்தில் நீ உன் உண்மையான வலிமையை கண்டுபிடிப்பாய். அந்த வலிமை உன் வாழ்க்கையை என்றும் ஒளியால் நிரப்பும். என் தங்கமே, நீ அமைதியாக உன் உள்ளத்தை கேட்க ஆரம்பித்த அந்த நிமிடமே ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கம் ஆகிறது. மனிதன் வெளியுலகத்தில் பல சத்தங்களை கேட்கிறான், பல கருத்துகளை கேட்கிறான், பல எதிர்பார்ப்புகளின் நடுவில் வாழ்கிறான். ஆனால் அவன் உள்ளத்தில் இருக்கும் மென்மையான குரலை கேட்க மறந்து விடுகிறான். அந்த குரல் தான் அவன் உண்மையான வழிகாட்டி. அந்த குரல் தான் அவனை சரியான பாதைக்கு அழைத்து செல்லும். வராகி அம்மன் அருள் அந்த உள்ள குரலை தெளிவாக உணர உதவுகிறது. வாழ்க்கை சில நேரங்களில் மிகவும் சிக்கலானதாக தோன்றும். நாம் முயற்சி செய்தும் விஷயங்கள் தாமதமாகும். நாம் நம்பிய மனிதர்கள் கூட தூரமாகி விடுவார்கள். அந்த தருணங்களில் மனம் சோர்வடையும். ஆனால் அந்த சோர்வு நீண்ட நேரம் நிலைக்க வேண்டியதில்லை. அந்த சோர்வை கடந்து செல்லும் ஒரு சக்தி மனிதனின் உள்ளத்தில் இருக்கிறது. அந்த சக்தியை எழுப்பும் சக்தி தான் தெய்வ அருள். நீ கடந்த காலத்தில் அனுபவித்த ஒவ்வொரு சோதனையும் உன் உள்ளத்தை வலிமையாக்கி இருக்கிறது. அது உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை உருவாக்கி இருக்கிறது. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை மெதுவாக வடிவமைக்கும். ஒரு கலைஞன் ஒரு கல்லை செதுக்கி ஒரு அழகான உருவமாக மாறுவது போல வாழ்க்கை மனிதனை அனுபவங்களின் மூலம் செதுக்கி ஒரு வலிமையான ஆன்மாவாக மாற்றுகிறது. வராகி அம்மன் தாயின் கருணை ஒரு பாதுகாப்பு போல உன்னை சுற்றி இருக்கிறது. அந்த கருணையை உணர்வதற்கு பெரிய முயற்சிகள் தேவையில்லை. மனதில் ஒரு உண்மையான அன்பு இருந்தால் போதும். அந்த அன்பு தெய்வ சக்தியுடன் இணைந்து உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியை உருவாக்கும். நீ பல நாட்களாக உன் மனதில் வைத்திருந்த கனவுகள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. அவை அழிந்து போகவில்லை. சில நேரங்களில் நாம் அந்த கனவுகளை மறந்து விட்டோம் என்று நினைப்போம். ஆனால் அவை நம் உள்ளத்தின் ஆழத்தில் காத்து கொண்டு இருக்கும். சரியான நேரம் வந்தால் அந்த கனவுகள் மீண்டும் வெளிச்சத்திற்கு வரும். உன் வாழ்க்கையில் இப்போது அந்த நேரம் மெதுவாக நெருங்கி வருகிறது. முன்பு இருந்த இருள் மெதுவாக விலகுகிறது. உன் சிந்தனைகளில் ஒரு தெளிவு தோன்றுகிறது. உன் மனதில் இருந்த குழப்பங்கள் குறைந்து வருகிறது. அந்த மாற்றம் தான் ஒரு புதிய ஆரம்பத்தின் அடையாளம். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை காயப்படுத்தி விட்டு போகலாம். அந்த அனுபவம் அந்த நேரத்தில் மிகவும் வேதனையாக இருக்கும். ஆனால் பின்னர் அந்த அனுபவம் நமக்கு ஒரு பெரிய பாடமாக மாறும்.
அது யாரை நம்ப வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும். அது நம் உள்ளத்தின் மதிப்பை புரிய வைத்துக் கொடுக்கும். நீ உன் நல்ல மனதை ஒருபோதும் மாற்ற வேண்டாம். உலகம் சில நேரங்களில் கடினமாக நடந்து கொள்ளலாம். ஆனால் நல்ல மனம் கொண்ட மனிதன் தான் இறுதியில் உண்மையான அமைதியை பெறுவான். அந்த நல்ல மனம் தான் தெய்வ அருளை ஈர்க்கும். வராகி அம்மன் உன் இதயத்தில் விதைத்த நம்பிக்கை மெதுவாக ஒரு பெரிய சக்தியாக மாறுகிறது. அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையின் பாதையை ஒளிரச் செய்யும். முன்பு உன்னை பயமுறுத்திய விஷயங்கள் இப்போது அதே அளவு தாக்கம் செய்யாது. நீ அமைதியாக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாய். உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம். அந்த நேரத்தில் அது ஒரு இழப்பு போல தோன்றும். ஆனால் உண்மையில் அந்த கதவு மூடப்பட்டது உன்னை பாதுகாக்கத்தான். ஏனெனில் சில பாதைகள் நமக்கு பொருத்தமானவை அல்ல. அந்த பாதைகளில் செல்லாமல் தடுக்க தெய்வ அருள் அந்த வாய்ப்புகளை விலக்கிவிடும். இப்போது உன் வாழ்க்கையில் திறக்கப் போகும் கதவுகள் உன் மனதுக்கு பொருத்தமானவை. அந்த வாய்ப்புகள் உன் திறமையுடன் இணைந்து உன் வாழ்க்கையை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லும். நீ முன்னால் செல்லும் பாதை மெதுவாக தெளிவாக மாறும். நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனியான பயணம் இருக்கிறது. சிலருக்கு அந்த பயணம் விரைவாக இருக்கும். சிலருக்கு அது மெதுவாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பயணமும் அதன் முடிவில் ஒரு அர்த்தத்தை தரும். உன் உள்ளத்தில் இருக்கும் திறமைகள் மிக பெரியவை. சில நேரங்களில் சூழ்நிலைகள் அந்த திறமைகளை மறைத்து விடும். ஆனால் அவை அழிந்து போகவில்லை. சரியான நேரம் வந்தால் அந்த திறமைகள் வெளிப்படும். அந்த நேரத்தில் நீ உன் வாழ்க்கையை ஒரு புதிய உயரத்தில் காண்பாய். வாழ்க்கை ஒரு அழகான பயணம். அந்த பயணத்தில் மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும். ஆனால் அந்த இரண்டும் சேர்ந்து தான் பூமியை பசுமையாக மாற்றுகிறது. அதுபோல் சோதனைகளும் ஆசீர்வாதங்களும் சேர்ந்து தான் மனிதனை முழுமையானவராக மாற்றுகிறது. நீ உன் மனதில் நன்றி உணர்வை வளர்த்துக்கொள். இன்று வரை உன் வாழ்க்கையில் வந்த நல்ல விஷயங்களை நினைத்து நன்றி சொல். அந்த நன்றி உணர்வு உன் உள்ளத்தை ஒளியால் நிரப்பும். அந்த ஒளி உன் வாழ்க்கைக்கு இன்னும் பல நல்ல விஷயங்களை ஈர்க்கும். இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியான மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் மெதுவாக உன் சிந்தனைகளில் தெரியும். உன் வார்த்தைகளில் தெரியும். உன் முகத்தில் கூட ஒரு அமைதியான பிரகாசம் தோன்றும். என் தங்கமே, நீ உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளியை நம்ப வேண்டும். அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான சக்தி. வராகி அம்மன் அருள் அந்த ஒளியை பாதுகாக்கிறது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அர்த்தமுள்ளதாக மாறும். உன் முயற்சிகள் வீணாக போகாது. உன் வாழ்க்கை மெதுவாக ஒரு புதிய உயரத்தை நோக்கி நகரும். உன் பாதையில் இருந்த தடைகள் மெதுவாக விலகும். உன் மனதில் இருந்த சுமை குறையும். நீ சிரிக்கும் தருணங்கள் அதிகரிக்கும். அந்த சிரிப்பு உன் உள்ளத்தின் நிம்மதியை வெளிப்படுத்தும். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் உள்ளத்தில் நம்பிக்கை இருக்கிறது. உன் வாழ்க்கையில் தெய்வ அருள் இருக்கிறது. அந்த இரண்டு சக்திகள் சேரும்போது எந்த இருளும் நீண்ட நேரம் நிலைக்க முடியாது. உன் வாழ்க்கை ஒரு புதிய ஒளி நிறைந்த பாதையில் முன்னேறுகிறது. அந்த பாதையில் அமைதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், நிறைவு இருக்கும். அந்த பயணத்தில் நீ உன் உண்மையான வலிமையை கண்டுபிடிப்பாய். அந்த வலிமை உன் வாழ்க்கையை என்றும் ஒளியால் நிரப்பும்.